உளுத்தங்கஞ்சி ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு அரைக்கிறப்பயே உளுந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச உளுத்த மாவில் ஒரு 5-6 கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க. கிண்ணத்தில் மாற்றிட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு, 2 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இதுவரை அடுப்பு பற்ற வைக்கல. இதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சின்ன பாத்திரத்தில் வைக்காதீங்க, பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. கலக்காமல் விட்டால் அடி பிடிக்கும். நல்லா கொதி வந்த பிறகு நல்லா வாசனை வரும். அந்த டைமில் சர்க்கரையோ வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்திக்கோங்க. இது லைட்டாக சூடாக இருக்கிறப்பே குடிங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 நிமிஷம் கிண்டாமல் விட்டுட்டேன், அதனால் அடி பிடிச்சிருக்கு. உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அடி பிடிச்ச ஸ்மெல் வராது. இது சூடாக இருக்கப்பே தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் அது போயிடும். தேங்க்யூ.